பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா. அது பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா. ஆனால் நானும் சாப்பிட்டதே இல்லை. பருத்திப்பாலில் ஒரு இனிப்பை போட்டு அதில் அல்வா பண்ணி அவ்வளோ அதை வர சூடாக வேற கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பருத்திப்பால் கருப்பட்டி அல்வா பண்ணுறதுக்கு 2 கப் பருத்தி விதை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 4-5 வாட்டி கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. இங்கே 1/4 கப் கோதுமை ரவா எடுத்துருக்கிறேன். கோதுமை ரவாய்க்கு பதிலாக சம்பா முழு கோதுமையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதையும் ஊற வச்சுக்கோங்க. இங்கே பாதாம் முந்திரியும் போட்டு 7 மணி நேரம் இது எல்லாத்தையும் ஊற வச்சதுக்கு அப்புறமா பருத்தி விதையை மிக்சி ஜாரில் போட்டு 4 கப் பருத்தி பால் வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கோதுமை பாலும் பார்த்தீங்கன்னா 1 கப் வர்ற மாதிரியும், நட்ஸை பார்த்தீங்கன்னா தனியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பேனில் 1 கப் தட்டில் கருப்பட்டியும் 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரையை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இண்டஸ் வேலிலிருந்து கொஞ்சம் கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வாங்கியிருக்கிறேன். அல்வா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இது சூப்பர் ஸ்மூத்தாகவும் எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங் கிடையாது. மாயா 12 கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க பருத்தி பாலை கடாயில் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் கோதுமை பாலும் நட்ஸும் அரைச்சும் சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிக்கும். தோசை கரண்டி யூஸ் பண்ணி கிளறினீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும். இப்போ கருப்பட்டி பாகையும் ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காய் வரும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூளும் 1/2 கப் நெய் சேர்க்கிறேன். நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஓரளவு நல்லா திக்கா ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் சேர்க்கிறேன். முந்திரியும் பாதாம் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒட்டாம அல்வா பதம் வரையுமே இன்னொரு பாத்திரத்தில் மாத்திருங்க. மொத்தமாகவே இன்னைக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அல்வா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.